Welcome to Special Meals. 4 டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி இருந்தா போதுங்க. நாம மறந்து போன இந்த ஹெல்த்தியான பாரம்பரிய ஸ்வீட் செய்யறதுக்கு. நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்து நான் ரசிச்சு சாப்பிட்ட இந்த ஸ்வீட் ரெசிபியை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. வாங்க பார்க்கலாம் வெண்ணெய் புட்டு. இந்த வெண்ணெய் புட்டு செய்யறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு சின்ன டம்ளர்ல இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்லையே மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. அளந்த அரிசியில் தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி ஊற வைக்கிற அதே சமயத்தில் வேற ஒரு கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்ல ஊறின இட்லி அரிசியை தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி எந்த கொரகொரப்பும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்ச மாவை வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கிற மாவை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் மாவோடு சேர்த்து கலந்து மாவை இந்த அளவுக்கு தண்ணியான பதத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் உருகினதும் அதில் இந்த மாதிரி பொடியாக நறுக்குன ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை போட்டுட்டு தேங்காய் ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்ட தேங்காயை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2.5 டம்ளர் தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சரியாக இருக்கும். அரிசி அரைக்க ஏற்கனவே 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால இப்போ இதில் 2.5 கப் தண்ணி மட்டும் சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா சூடானதும் அதில் நாம் ஏற்கனவே ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கடலைப்பருப்பு பாதி அளவு வெந்திருக்கு. இந்த சமயத்தில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச அரிசி மாவை எடுத்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஊற்றி கைவிடாமல் கிளறிக்கோங்க. மாவை ஊற்றும் போது கிளறாமல் விட்டுட்டிங்கன்னா மாவு கட்டி கட்டியாக ஆகி மாவு சரியாக வேகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஊற்றின மாவு நல்லா வேகிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கோங்க. இதுக்கு ஏன் வெண்ணெய் புட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டால் இந்த ஸ்வீட் வெண்ணெய் மாதிரி இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற்றின மாவு நல்லா வெந்து மாவோட கலர் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் நாம் இனிப்புக்காக 3/4 கப் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து கிளறிக்கலாம். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் போட்ட வெல்லத்தில் கல் தூசி எதுவும் இல்லாததுனால அப்படியே சேர்த்துருக்குறேன். கல் தூசி இருக்கிற வெல்லமாக இருந்தால் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நாம் வறுத்து வச்ச தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், கடைசியாக 2 டீஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நாம் போட்ட பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி விட்டுக்கலாம். நாம் போட்ட வெல்லம் கரைஞ்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு.
இந்த வெண்ணெய் புட்டு இப்படியே சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் ஊற்றி ஆறின பிறகும் சாப்பிடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வெண்ணெய் புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்பெஷல் மீல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.